வார்த்தை என்னன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு போதகர் என்ன செய்யறாரு, ஒரு வாரம் முழுது அவருக்கு நிறைய பிரேயர் மீட்டிங் இல்ல, 40 நாள் ஜப கூட்டம், இன்னொரு பக்கத்துல பிறந்த நாள் கூட்டம், திருமண நாள் ஜப கூட்டம், ஆலயத்துல ஆராதனை, இப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே என்ன பண்றாரு, அவர் வாரம் முழுது இப்படி ஊழியத்திலே பிஸியா இருந்துகிட்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு செய்தி அவரால் எடுக்க முடியல. ஆராதனைக்கு செய்தி எடுக்கவே முடியல, நேரமே இல்லை. இவர் யோசிச்சுட்டு இருந்த என்னடா செய்தி கொடுக்குது. காலையில பாத்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆயிடுச்சு, 7 மணி 7 மணி ஆகி போச்சு. 9 மணிக்கு சர்வீஸ். என்னடா பண்றது, சர்வீஸே எடுக்கலையே, உங்க மெசேஜே எடுக்கலையே, என்ன பண்றது? இந்த மக்களுக்கு சரி ஏதாவது ஒண்ணு பேசுவோம், ஆண்டவர் என்ன வழி விடுறாரோ அதுபடி செய்யலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, பஸ்ஸுக்கு போய் நிக்கிறார். இவர் பஸ்ஸுக்கு போய் நிக்கிற எத்தனை மணிக்குன்னா 8 மணிக்கு நிக்கிறார். இவர் பஸ் கரெக்டா 1/2 hour அங்க போய் ரீச் ஆயிரும். 1/2 hourல அவர் அங்க போயிடுவார். எங்க சர்ச்சுக்கு போயிடுவார். 8:30 போயிட்டாருன்னா சர்ச்சுக்குள்ள போயிடலாம். உடனே இவர் என்ன பண்றாரு, 8 மணிக்கு போறாரு. போன உடனே பஸ் வரல. அன்னைக்குன்னு பார்த்து எப்பயும் போகக்கூடிய பஸ் வரல. உடனே அங்க இருந்துட்டு சர்ச்சு செக்ரட்டரி அடிக்கிறாரு. என்ன பண்றாரு, ஐயா டைம் ஆயிடுச்சு, எங்க மணி நீங்க வரல, 8:30 ஆகி போச்சு, நேரத்துக்கு வந்திருப்பீங்களா, எங்கேயா வரல அப்படின்னு கேட்கிறார். முதல் வேற அடிக்க போறோம், சீக்கிரம் வாங்கய்யா அப்படிங்கிற. ஒன்னவர்தான் வருகிறேன் அப்படிங்கிறார். சரி, மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் பஸ் வருதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். 8:45. ரெண்டாவது மீண்டும் அவர் பில் அடிக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிடுறாரு, ஐயா 2வது பில் அடிக்க போறோம், என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் வரையா கொஞ்சம் பொறுங்கய்யா அப்படிங்கிறேன். ஐயா எப்பயா வருவீங்கன்னு கேட்டேன். உடனே இவரும் பார்த்துட்டு சீக்கிரமா வரையா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படியா, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சார். அடுத்த 2 நிமிஷத்துல பஸ் வந்துருச்சு. ஏறி இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே என்ன பண்ணாரு, ஆலயத்துக்கு வந்தாரு. மெசேஜ் டாபிக் என்ன தெரியுமா பண்ணாரு, என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல நான் என்ன தெரியுமா செய்தி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த டேபிள் ஆட்டிக்கிட்டு சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி செய்தி ஆரம்பிச்சுட்டேன். என்னது, அவர் மனசுக்குள்ள இவர் செக்ரட்டரி போட்டு படுத்தின பாடு, சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு செய்தி எடுக்காம சீக்கிரமா வரேன்னு சொல்லி இந்த புல்பீட் இருக்குது பாத்தீங்களா, போட்டு ஆட்டிக்கிட்டு சீக்கிரமா வரேன்னு போட்டு ஆட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி பாட்டி வேற உட்கார்ந்துட்டு ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. அப்படியே புல்பீட்டு மேல விழுந்து போயிடுச்சு. யார் மேல, பாட்டி மேல. போட்டு ஆட்டுல சீக்கிரமா வரேன்னு உற்சாகமா செய்தி கொடுக்க ஆரம்பிச்சதுல போதகர் ஆட்டினதுல பாட்டி மேல விழுந்துருச்சு. விழுந்த உடனே இந்த பாட்டிகிட்ட போதகர் கேட்கிறாருமா, சாரிமா மன்னிச்சுக்க, தெரியாம விழுந்துருச்சுமா அப்படிங்கும் போது இந்த பாட்டி சொல்லுது, ராசா நீ என்ன பண்ணுவ, நீ சீக்கிரம் வரேன்னு சொல்லும் போதே இந்த பாவி ஓரம் போயிருக்கணும், நான் தெரியாம மாட்டிக்கிட்டு இது ஏன் தப்புதான் அப்படின்னா. புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு அநேகருக்கு விளையாட்டாதான் இருக்கு. இது